ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பேர் முட்டை சாதம். இது ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை வெட்டி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அதோட கவுச்சு வாடை எதுவுமே உங்களுக்கு வராது. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 கப் சாதத்துக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 கப் சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு முட்டை ஸ்மெல்லும் வராது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஹரிபரியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.